பாய் எப்படி நான் பாய் சார் பாய் வேற மாதிரி வந்துட்டோம். ஃபேமிலி நான் தான் அவங்க ஸ்பைசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து உம்லிங்கா பாஸ் போக போகிறோம். பேங்காங்லேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக லக்கேஜை கட்டுறதுக்குள்ளே போதுமான ஆகிட்டுங்க. சின்னோண்டு லக்கேஜ் தான் கட்ட முடியல. அண்ணன்கள்லாம் எல்லாமே லக்கேஜை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, அப்படியே நான் மோட்டோ லெவலில் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கிளம்பியாச்சு. பாருங்க, செமையாக இருக்கிற இடம். பகலில் சூப்பராக இருக்குது. நைட்டு தூங்கவே முடியல, சரியான குளிர். வேற லெவலாக இருந்தது. காற்று, பனியும் காற்று சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு வேற மாதிரி இருந்தது இடமே. இன்னும் ஸ்னோலாம் மேலே இருக்கு ஃபுல்லாக. இது அப்படியே மழை ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்தது. நைட்டு செம்மையாக இருந்தது பார்க்க. கிடக்கு வண்டி. சரி வரேன். எங்கே எந்த ரூமாக தான் இருக்கும். இருங்க வரேன். ஷாக்காக பாருங்க இப்போ என்னை பார்த்தாங்க. இந்த ரூம் நான் வந்தது அவனுக்கு தெரியாது. என்ன ப்ரோ சாக்காயிட்டியா? பாய் எப்படி வாடா வெளில வாடா. அதான் திறமை. வா வெளில வா. என்ன நினைச்சு எழுப்பிடுறப்ப எந்திரா வாடா. அந்த அண்ணோட வந்துட்டேன். எல்லாரும் நிக்கிறாங்க பாரு வெளில. நான் வந்துட்டே நினைச்சேன். நீ இங்கதான் தங்கியிருப்போம். நாங்க அங்க தங்கியிருந்தோம். வந்து இருக்குல்ல இவர் ஆளு முழிக்கிறாரு. கதை வந்துட்டு எப்ப கிளம்புறீங்க? இப்ப இங்கயா? சரி, நான் உம்லிங்கா பாஸ் போயிட்டு அங்க வண்டி எடுத்துட்டு நீங்க வரதுக்கு கரெக்டா இருக்கும். அங்கதான் தங்கியிருந்தோம். குளிக்கலாம் இல்ல இன்னைக்குங்களா? நான் நாளைக்கு இதுக்கு போயிடுவோம். லே போயிடுவோம் போனா நாளைக்கு நம்ம ஆந்திரில இருந்து கிளம்பி சாக்க வர பிரிச்சுட்டானே. உள்ள போய் எழுப்பிட்டானே. தூங்கிட்டு இருந்தானா? நான் வந்து லேல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இங்க வரனே தெரியாது அவனுக்கு. வேற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு. இங்கிட்டு மலை அங்கிட்டு மலை, ஒரே ரோடு நேரா. இடையில மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடு வருது, வாட்டர் கிராசிங் வருது, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. அது வாட்டர் ஜாலியாக போயிட்டு இருக்கு ரோடு. இங்கே பாருங்க, ஒரே ரோடு. வண்டியில் மட்டும் பெட்ரோலை போட்டிங்கன்னா போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் 103 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக என்னன்னா நோமாவுக்கு வந்து 103 கிலோமீட்டர் இருக்கு. அதுலேருந்து தான் நம்ம வந்து உம்லிங்கா பாஸ் போகணும். வேற லெவலு பாருங்க. அங்க வந்து ஃபுல்லா வளைஞ்சுதான் வந்துருக்கோம். ஃபுல்லாவே மேப்பை காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இதான் ரோடு. இப்படிதான் வந்தா ஃபுல்லா இன்னும் வளைஞ்சு போயிட்டே இருக்கு. செமையா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. நிறைய விழுந்திருப்போம் கீழே. ஜஸ்ட் மிஸ், சறுக்கிட்டே வண்டி கீழே போயிடுச்சு. இந்நேரம் கல்லுல ஏறி இருக்கும். ஐயோ, பண்ணாதான் போயிட்டு இந்த கல்லுல ஏறி இருக்கணும். வண்டி ஏத்துங்க. வண்டி ஏற மாட்டேங்குது. வண்டி பவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறது. ஓகே அவ்வளோதாங்க. போங்க. ஓகே, போலாம். ஒரு லேக் இருக்கு, தரமா இருக்கு. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ மாதிரி நிறைய அப்படி 3D மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்க ஃபுல்லாக 3D மாதிரி 3D டிராயிங் பண்ணால் அப்படி இருக்கும். அது மாதிரியே இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கு. எந்த அளவுக்கு இந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. யாராக இருந்தாலும் சேஃபாக பார்த்து வாங்க.
நம்ம டீம் கோலாறு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரோட்டில எல்லாம் வந்துட்டு இருக்கோமா, நம்ம டீம் எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஏறிட்டு இருக்காங்க மேல. அந்த ஏறாங்க பாருங்க, அங்க ஒரு டீம், அங்க ஒரு டியோ போயிட்டு இருக்கு, இங்க ஒரு டியோ போயிட்டு இருக்கு. அது பாருங்க, அங்க பாருங்க மறுபடியும் இந்த ரோட்ல வரல, நேரா போயிட்டு இருக்காங்க மேல. மேல நேரா போகுது, வண்டி சாயிறது, கீழே விழுவுறது, மறுபடியும் வண்டியை தூக்குறது, மறுபடியும் மேல போறது. இந்த பாருங்க ஒரு ஆள் நடந்து வராங்க பாருங்க. தேவையா தேவையா? இன்னும் நியமாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கு, ரைடு செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக இடம் வேற லெவலாக இருக்கு. வாய் பேச முடிய மாட்டேங்குதுங்க, ரொம்ப எரியுது, அப்படி வெடிச்சு கிடக்கும் உதடலாம், ஃபுல்லாக வெடிச்சு வெடிச்சு போயிடுச்சு போல. நேற்று நைட்டு பிளட்டு வந்துட்டு உதட்டுலேருந்து, அப்புறம் அந்த வேஸ்டின் மற்றும் ஆயில் லைட்டாக தடவை வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு, பேசவும் முடியல. வேற லெவலுங்க, பயங்கரமா இருக்கு ரோடு. இதெல்லாம் பார்க்க முடியாம மிஸ் பண்ணியிருப்பேன் நான். எல்லாத்துக்கும் இந்த அண்ணனுங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை நான் வந்து உம்லிங்காலையே சொல்லிடுவோம். நியமா அண்ணா, இதானே நியமா? இதாங்க நியோமா, நியோமான்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் பேரை தப்பா சொல்லியிருக்கலாம், பார்த்துங்க. ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் ஒரு வீடு ஒரே மாதிரி தாங்க இருக்கு, எல்லா வீடுமே. எல்லா இந்த இடத்த பொறுத்தவரையும் சொல்றேன். நியோமா டீ குடிக்கணும், அதாவது வயிறு பரட்டுது, அதில் பூரி சாப்பிட்டதா. ஆஹா, மழை வந்துட்டுங்க, சரியா மழை வந்துட்டு குளிர்துங்க. கொஞ்ச நேரம் போயிடலாம். அந்த கொட்டாக்குள்ள நிறுத்துங்கண்ணே. ஐயோ ஐயோ, சரியா குளிருது. ஜர்க்கி நேரம் போடலையா, அதான் குளிருது. வாங்க கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம தாங்க இருக்கும். என்னாச்சா? நான் பாய் சார், பாய். 3 பேருமே தமிழ் தாங்க. ஒரு அண்ணா மதுரை, ஒரு அண்ணா கிருஷ்ணகிரி, அந்த சாரு வந்து தமிழ் தான். ஆனால் அவர் ஊர் என்னன்னு தெரில. எப்படி நான் போகணும்? ஓ இந்த பிரிட்ஜு, ஆமாம் அது வந்து மணாலி இதில் இருக்கும். இல்லை நான் அதுன்னு நினச்சேன். வா ஓடு. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. அது எப்படின்னா ஃபுல்லாக அங்கே ஒரு ஜாவா பாருங்க செம்மையாக போயிட்டுருக்காரு. அங்கே நேராக வந்து நம்ம வந்து உம்லிங்கா போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஹன்லே வரத்துக்கு வந்து 170 கிலோமீட்டர் ஆகுமா. நைட்டு ஹன்லியில் தான் ஸ்டேன்னு நினைக்கிறேன். எந்த சைடு? வாங்க வாங்க. கரெக்டாக ஹன்லேக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது ரோடு. இங்கே பாருங்க, அது வாசல் நேராக போயிட்டுருக்கு. வண்டி மட்டும் நல்ல வண்டி இருந்து பெட்ரோல்லாம் டேங்க் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜம்முன்னு போயிட்டுருக்கான் பாடலும். ஹன்லே போயிட்டு ஹன்லேயில் ஸ்டே பண்ணாமல் டேரெக்டாக உம்லிங்கா போயிடுறது. உம்லிங்காவில் போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்து ஹன்லேயில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து ஹன்லேருந்து கிளம்பி லே போகிற மாதிரிங்க. எப்படின்னா உப்சி போயிட்டு உப்சிலேருந்து லே அப்படி போகிற மாதிரி. பேச முடியல, அதனால தான் வந்து வீடியோவே நான் போடாமல் போயிட்டுருக்கேன். நிறைய இடம் நல்லா சூப்பராக இருந்தது, அந்த இடத்துல பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் உதட்டெல்லாம் அப்படி வெடிச்சு போய் கிடக்கு. எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கடுப்பாகுது, எரியுது உதட்டெல்லாம் அப்படியே. அவ்வளோதாங்க, ஹன்லே வந்தாச்சு. ஹன்லேருந்து நம்ம வந்து உம்லிங்கா பாஸ் போகணும். வண்டியை போட்டு கொண்டுட்டாங்க, சரியான தெரு வண்டி. இப்படி 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 ஒரு ரோடு போட்டு அழுத்துன்னு அழுத்தெறிஞ்சிட்டேங்க மாலையில. அந்தளவுலாம் பிக்கப்லாம் கிடையாது.
ஆனால் ஸ்லோவாக ஏறுது இந்த வரணும். ஆனால் பிக்கப் கிடையாது. டைம் வந்தாலும் ஆகல, இன்னும் அதுக்குள்ளே குளிர ஆரம்பிச்சிட்டு. அந்தளவு டைம் ஆகல, அதுக்குள்ளே குளிருது. கரெக்டாக வந்து உம்லிங்கா பாஸ்க்கு நம்மளுக்கும் வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. 70 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ எப்படியும் ஒரு 5 மணிக்கு போயிடலாம். போயிட்டு ரிட்டர்ன் கிளம்பி வர வேண்டியதான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. மூக்குலாம் அடைச்சிருக்கா மாதிரி, உடம்பு வேறு சரியில்லை, பேசவே முடியல. அதோட உட்காந்துட்டு போகிறேன். ஆனால் வண்டி நீங்களே ஓட்டுங்கண்ணா, உடம்பு ஒரு மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டேன். வண்டி 2 வெயிட்டாக வச்சு இழுக்க மாட்டேங்குதுங்க. பயங்கரமான ஏற்றமாக இருக்குது. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க உம்லிங்கா பாஸ். போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னாச்சு? ஹலோ. சரியா தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருது. என்னன்னா வண்டி ஏற மாட்டேங்குது, முக்குது கடந்து. 2 பேர் வேற இருக்குமா, சரியா முக்குது. மோசமாக குளிர வேற செய்யுது, சரியா குளிருது. ஏப்பா எழுதுக்குள்ள நெருங்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். 50 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் போகுது. ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்ததுன்னா அடிச்சிடலாம். அங்கே உள்ள ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாகவே இருந்தது. ஹில்ஸ் ஏறுறதெல்லாம் வண்டி ரொம்ப முக்க ஆரம்பிச்சிட்டு. உடம்பு வேற முடியலைங்க. தொண்டை கரகரங்குது ரொம்ப. பாருங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஆர்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முக்கியிருக்காதோ, ஆனால் வண்டி நல்லா அடி வாங்கியிருக்கும். போயிருக்காது, டயர் போயிருக்கும், வண்டி தான் ஒன்று ஆயிருக்கும். வாய் ரொம்ப புண்ணாக போயிட்டுங்க, பேசவே முடியல. பேசினா வாய் வலிக்குது. சரியாக புண்ணாகிடுச்சு வாய், உதடு. நானே எல்லாத்தையும் என்னென்ன கேட்டு பார்த்துட்டேன். லிப்பாம் மட்டும் போட்டுக்கிட்டே ராரி போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம உம்லிங்கா பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. வேற மாதிரி இருக்குது ரோடு, பயங்கரமாக இருக்குது. செம்ம டயர்டு, உடம்பு முடியல. இது தூக்கம் வருது. என்னன்னா உதடு ஃபுல்லாக அப்படியே புண்ணாயிடுச்சு. பயங்கரமாக இருக்குது. பாருங்க எப்படி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக. தரமாக இருக்குது. 400 கிலோமீட்டர் அடிச்சு விட்டாச்சு இன்னைக்கு. வர வழியில் நிறைய அணில் செத்து கிடக்குங்க. சின்னோண்டு குட்டி, அதுவும் ரொம்ப பெருசு கிடையாது, சின்னோண்டு குட்டி. பாவமாக இருக்குது. நானே ஒரு 2 குட்டியை தூக்கி இப்போ ஓரமாக போட்டு வந்திருக்கேன். வா ஏறிடு. கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். ஏறா கொஞ்சம் தூரம்டா. வந்தாச்சு. என்னாலையும் முடியலங்க. உடம்பு செம்ம இப்படி சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது உடம்பு. முடிஞ்சாலும் நாங்களும் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. 5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க கரெக்டாக. ஏறு. வந்தாச்சு. எங்கடா இருக்கு? இதுதானா? இதுவும் இல்லையா? மஞ்சள் கூட பார்த்தாலே சந்தோஷம் வருதுங்க. வேற மாதிரி அழுத்தி வந்தாச்சு. வண்டி அழுத்தாச்சு, ஒரு அழுத்து பயங்கரமாக அழுத்தி பிடிச்சி வந்தாச்சு. எங்க இருந்தாலும் பார்க்கறது இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. எவ்வளோ தூரம் போதுன்னும். நம்ம அண்ணன்கெல்லாம் போயிட்டாங்க. வந்தாச்சா? வந்தாச்சு போல. 1000 மீட்டர் ரீச். உம்லிங்கா 1000 மீட்டர் தாங்க இருக்கு. ராஜேஷன் அவங்களுக்கு கம்மியாக இருக்கு போல.
ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு. சரி ஆய் சரியா கொடுறது. வண்டியை போட்டு கொண்டாச்சு இன்னைக்கு. ஐயோ 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 ஐயோப்பா, கை சரியா ஃப்ரீஸ் ஆயிட்டுங்க. கிளச்சு பிடிக்க முடியல, ஒரு மாதிரி வலிக்குது கிளச்செல்லாம் பிடிக்கிறப்ப. வந்துட்டேன் போல. இங்கே தான் இருக்க உண்மைங்க, இங்கே தான் இருக்க போல. வந்தாச்சா? இந்த பாருங்க அப்புறம் வந்தாச்சு. அப்போ வேற மாதிரி வேற மாதிரி வந்துட்டோம். கை சரியா பீஸ் ஆயிட்டு. அப்பா பயங்கரம். அப்படி இருக்கு ஒரு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கு போல. ரொம்ப ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கு. வராரு முடியல. ஒரு வழியாக நம்ம கிளம்பி வச்சு என்ன இது முள்ளிங்கா ஃபால்ஸ் வர முடியாது நினச்சேன். ஆனால் அந்த அண்ணன்கெல்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வேறு மாதிரி பாலா அண்ணன் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மா எல்லாருக்குமே தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ நடக்குதுங்க ஓவரா. அவங்க யாரும் இல்லைன்னா நான் இங்கே வந்துருக்க முடியுது. 80 கிலோமீட்டருங்க, 80 கிலோமீட்டர் வந்துருக்கோம் கரெக்டாக. ஹில்ஸு மட்டும் பயங்கரமாக நடக்குது. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. யாராக இருந்தாலும் பார்த்து வாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா உம்லிங்கா பாஸ் போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிட்டுங்க. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து என்னால் நிறையா பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் அந்த கிளிப்பெல்லாம் நான் வீடியோவில் போடலை அப்படின்னா, அந்த அண்ணன்ட்ட நான் கேட்டேன் நான் போடவா அப்படின்னு. அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே வந்து நான் போடல. நான் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம போடக்கூடாதுல்ல, அதனால் நான் வந்து சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கட் பண்ணி மறுபடியும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அவங்க போடக்கூடாதுன்னு சொன்னதுனால. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து மணாலி போகிறது தாங்க. மணாலி இனிமேல் போயிட்டுருக்க வேண்டியதான். நம்ம அடித்து பிரிச்சுக்கிட்டு வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ண குழப்புது, ரொம்ப மோசமாக குழப்புது. அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க. சரி ஓகே காய்ச்சி வரணும். அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வைங்க. வர வேகமாக பேசுமா, இப்போ வர பொறுமையாக பேச வருது, ஏன்னா டச் விட்டு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய்.